இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்கள் பாவங்களுக்காக தவறுகளுக்காக நாங்கள் மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது எங்கள் தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றவரே, நீர் கொடுக்கின்ற நல் வாழ்க்கைக்காகவும் உமது ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் அனைவரும் பாவம் செய்தாலும் கடவுளிடத்திலே வருவதற்கு காலம் தாழ்த்தக்கூடாது என்று கூறுகிறார். இதோ நாம் செல்வங்களில் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்றும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவரின் அருளை பெற்றிருக்கிற நாம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம், இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நல்லதை செய்கிற மக்களாக வாழக்கூடிய அருளை இறைவன் தர வேண்டும் என்று இறைவனிடத்திலே ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், 2 கையுடையவராய் நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது நல்லது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இறைவன் கொடுத்த உடலின் உறுப்புக்கள் இறைவனுக்கு ஏற்றபடி செயல்பட வேண்டும் என்றும் அவை தவறுகளை செய்யக்கூடாது என்றும் தவறு செய்தால் அந்த உறுப்புடன் நரகத்துக்கு செல்லுவோம் என்றும் ஆண்டவர் இயேசு நமக்கு விளக்கம் கொடுக்கின்றார். இதனை பயன்படுத்தி கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி அவருக்காக நம் வாழ்க்கையை வாழ்வோம். நல்லதை செய்யும் பொழுது கடவுள் நாம் செய்கிற நல்ல செயல்களை முன்னிட்டு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.